1952 ஃப்ளாரன்ஸ் சாட்விக் என்று ஒரு ஸ்திரீ, ஒரு பெண், கலிஃபோர்னியாவுக்கும் கேட்டலினா ஐலண்டு, கலிஃபோர்னியான்னா அமெரிக்காவில் இருக்கு பாருங்க, அதுக்கும் கேட்டலினான்ற ஒரு தீவு, அதுக்கு நடுவில் ஒரு கடல் இருக்குது. ஸோ அந்த கடலில் நீந்து போகணுன்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அந்த சாதனையை சாதிக்கணும், இங்கேருந்து அங்கே வரைக்கும் கடலில் நீந்து போய் சேரணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு போகிறாங்க. அவங்க ஸ்விம் பண்ணுறாங்க. இது ஒரு சாதனையாக சாதிக்கணும்னு ஸ்விம் பண்ணுறாங்க. கூடவே ஒரு போட் வருது. அவங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்கள காப்பாற்றி போட்டில் போட்டுடலாம் அப்படின்றதுக்காக 15 மணி நேரம் கடலில் ஸ்விம் பண்ணுறாங்க. யோசித்து பாருங்க, 15 மணி நேரம் ஸ்விம் பண்ணி அந்த ஸ்ட்ரெச் வந்து 26 மைல். எவ்வளோ மைல்? அவங்க நீந்த வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து 26 மைல். 26 மைல் 15 மணி நேரம் ஸ்விம் பண்ண பிறகு என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்கு ரொம்ப சளிப்பாயிடுச்சு, ரொம்ப டயர்டாயிடுச்சு, முடியாமல் போயிடுச்சு. கரெக்டாக அப்போ பார்த்து ஒரு மேகம் போல் அந்த இடத்துல அப்படியே வந்துருச்சு. கரை ஓரத்தை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. முன்னால் பார்க்க முடிஞ்சுது, அதுக்கப்புறம் பார்க்க முடியல. அந்த தீவை பார்க்க முடியாமல் போயிடுச்சு, கரை ஓரத்தை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஒரே மேகமாக அவங்கள சூழ்ந்து கொண்டு ஒரே ஃபாகி ஆகிடுச்சு. ரொம்ப டயர்டாயிடுச்சு. இவங்க வந்து முடியலப்போ அப்படின்ட்டு கிவ் அப் பண்ணிட்டாங்க. கிவ் அப் பண்ணி முடியல, என்னை தூக்கிடுங்க அப்படின்ட்டு போட்டில் அவங்கள தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம், ஒரு ஃபியூ மினிட்ஸில் அந்த மேகம் கிளியர் ஆகுது. கிளியர் ஆகி பார்த்தா கரை அங்கே தான் இருக்குது, 1 மைல் தூரத்தில் இருக்குது. 25 மைல் ஏற்கனவே ஸ்விம் பண்ணிட்டாங்க, அவங்க நீந்தி முடிச்சிட்டாங்க. இன்னும் 1 மைல் தான் அவங்க போயிருக்கணும். அதுக்கு முன்னால் கரை ஓரம் தெரியாதனால, ஒரே மேகமாக சூழ்ந்து கொண்டதுனால கிவ் அப் பண்ணிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். எப்படி விட்டேன்? 25 மைல் ஸ்விம் பண்ணிட்டேனே, 1 மைல் தான், எனக்கு இன்னும் 1 மைல் தான் தெரிஞ்சுதான் நான் முடிச்சிட்டு இருப்பேனே. கரை ஓரம் எனக்கு அந்த சீ ஷோர் தெரியாமல் போயிடுச்சே அப்படின்ட்டு திரும்ப போகிறாங்க ஸ்விம்மிங். அதே திரும்ப எப்படியா சாதிக்கணும்ன்ட்டு இந்த தடவை திரும்ப இதே மாதிரி நடக்குது பாருங்க. டயர்ட் ஆகுது, அந்த மேகம்லாம் சூழ்ந்து கொள்ளுது, அங்கே அப்படியே கரெக்டாக பார்க்க முடியல. ஆனால் இந்த தடவை அவங்க சொல்கிறாங்க, ஐ ஃபார்ம்ட் அ மென்டல் பிக்சர். நான் ஏற்கனவே அந்த கரை ஓரத்தை பார்த்து வச்சுட்டேன். என் மனதில் என்ன மேகம் இருந்தாலும் என் மனதில் எனக்கு தெரிகிறது வந்து அந்த கரை ஓரம், அந்த தீவு. அந்த பிக்சரை செட் பண்ணி வச்சுட்டேன் நான் என் மைண்டில். அங்கே போய் சேருவேன், அதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன டயர்டாக இருந்தாலும் இந்த தடவை அவங்க கிவ் அப் பண்ணாமல் 1 முறை இல்லை 2 முறை அந்த மாதிரி அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணி அந்த சாதனையை சாதிச்சாங்க. அதே அம்மா பிறகு போய் இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையே இருக்கிற கடலை 2 முறை அவங்க திரும்ப ஸ்விம் பண்ணாங்க. இல்லை 2 முறை இல்லை, பேக் அண்ட் ஃபோர்த். இதெல்லாம் வந்து உண்மையிலே பொருந்தும் பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும். எத்தனையோ முறை நாம் நினைக்கிறோம், நம்பிக்கை இழக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுறோம். என்னங்க இப்படியே போயிட்டே இருக்கு, ஒன்றுமே மாறாமல் இருக்குதுங்க, ஏங்க கடவுள் இப்படி விடுறாரு அப்படி நினைக்கிறத விட்டுட்டு, நிச்சயமாக மாறும், கூடி சீக்கிரம் மாறும். இப்படியே ஒவ்வொரு நாளும் அவரை நம்பி அந்த நாளுக்கேற்ற கிருபையை பெற்று வாழ்ந்தாலே போதும், கூடி சீக்கிரம் மாறி விட்டுரும் அப்படின்னு நம்பி வாழ்ந்தீங்கன்னா கூடி சீக்கிரம் உங்களுக்கு வெற்றி வந்துடும். இரவு ரொம்ப கும்மிருட்டா ஆகிறப்போதான் அடுத்தது விடியற்கால வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படிதான் வாழ்க்கையும். ரொம்ப இருட்டு ஓவராகி கும்மிருட்டா ஆகிறப்போதான் சூரியன் பிரகாசிக்க போது, தேவனுடைய முகம் நமக்கு நேராய் பிரகாசித்து எல்லாத்தையும் மாற்றி சூழ்நிலையை மாற்றும் என்பதை நம்ப வேண்டும்.